தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடுவதற்கும் தொகுதி மாறி போட்டியிடுவதற்கும் காரணம் என்ன? இதை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று மக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு மக்கள் அளித்த பதில்களை இப்போது பார்ப்போம். ஒரு தொகுதி அப்படிங்கிறது ஏற்பட்டது, இன்னொருத்தர் இன்னொரு தொகுதியில் நிற்கிறது தடைப்படுது. நம்முடைய வரி பணம் தான் ஜாஸ்தி செலவாகுது. தொகுதியை மக்களை சுற்றி பார்க்கலாம், அந்த தொகுதியிலோட குறைகளை பார்க்கலாம். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நம்ம நாட்டில், விலைவாசி உயர்வு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் ஒரு தொகுதியில் ஒருவர் தான் நிற்கிறது நல்லதுன்னு என் கருத்தை நான் சொல்லதாம்மா. வேட்பாளர் சுயநலமாக உன்னில் தோற்றா உன்னில் ஜெயிக்கணும், உன்னில் ஜெயிச்சா உன்னில் தோக்கணும், இப்படியே அவங்களுடைய பேராசை. அவங்க ஏதாவது ஒரு தொகுதி 2 தொகுதியில் நின்னா அந்த தொகுதியில் நின்னா ஜெயிச்சிடலாம்னு நினைக்காங்க. இந்த தொகுதியில் நின்னா ஜெயிக்கலாம், அந்த தொகுதியில் வரவேற்பு இல்லைன்னா இந்த தொகுதியில் வந்துடுவோமா. 2 இடத்துல நிற்கிறது ஒரு சரியான கருத்து கிடையாது. ரெண்டு பக்கம் நிற்கும்போது 2 பக்கமே சரியான ஓட்டுலாம் போயிடும். அதே ஒரு இடத்துலனா நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க சான்ஸ் இருக்குது. பதவி மோகத்துக்காக தான் இதில் என்னென்னா அது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான். மற்றபடி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் கிடையவே கிடையாது.